நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஷ் சேது. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு உடல் ஒரு ஒரு லிவரே எடுத்துக்கங்களேன். கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பாதிப்புல இருந்து நம்ம சரி பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த லிவரை டீடாக்ஸ் பண்றது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா மறுபடியும் ரிவர்ஸ் பண்றது. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஃபேட்டி லிவர்லாம் சொல்லுவாங்க, கொழுப்படைஞ்சிருக்கு, அதை வந்து மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம சில உணவு முறைகளை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து மெத்தடாக இருக்கும்போது அது மறுபடியும் அது நார்மல் பொசிஷனுக்கு வரும். அது பேர் தான் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சமீப காலத்தில் டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவசியமா போச்சு. டிஜிட்டல் டீடாக்ஸ்னா என்ன? நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய செல்போனு, லேப்டாப்பு, டேப்லெட்ஸு, அது ஒரு வகையான கம்ப்யூட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சு, இதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள். எலக்ட்ரானிக்ஸ் வந்து அதாவது நம்ம டிஜிட்டல் பயன்பாடு அதிகமாக நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து குழந்தைகள்லேருந்து சரி பெரியவங்க வரையும் நம்ம இன்னைக்கு வந்து இது அவசியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ இந்த யூசேஜ்னால நமக்கு ரேடியேஷன்ஸ் இஷ்யூஸ் வருது. அதே நேரத்தில் நிறைய அதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து மைண்ட் கன்ஃபியூஷனு, ஸ்லீப்பிங் டிசார்டரு இதெல்லாம் வருது. அப்போ நம்ம இதுலேருந்து எப்படி நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் லைஃப், இது எல்லாமே வாழ முடியாது, ஆனால் நம்ம நார்மல் லைஃப் வாழணும் அப்படின்னா இந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். எப்படி இப்போ நான் லிவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், அதே மாதிரி இந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணாமே இருக்க முடியாது. ஆனால் இதுலேருந்து நம்ம பழக்க வழக்கங்கள் மூலம், எல்லாமே ஹேபிட்ஸ் தான், அது மூலமாக நம்ம எப்படி இந்த பயன்பாடை குறைச்சி இந்த டீடாக்ஸை பண்ணி நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது. எதுக்காக முக்கியமாக சொல்லணும்னா தூக்கம் பாதிக்கப்படுது. தூக்கம் பாதிக்கப்பட்ட என்ன ஆகும்? கண்டிப்பாக எல்லாமே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், குழப்பம் வரும். அதே நேரத்தில் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ ஒரு தூக்கங்கிற ஒரு சின்ன கான்செப்ட்னால எல்லாமே உடம்போட மெக்கானிசமே பாதிக்கப்படுது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து இதோட பயன்பாடை குறைச்சிக்கலாம், இதை வந்து எப்படி நல்ல வகையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சம்மந்தமான வீடியோ தான் இது. சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செல்ஃபோன் உபயோகிக்கிறோம், அதே நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய இன்டர்நெட் யூசேஜ் அதிகமாக இருக்குது. அப்போ இது ஒரு வகையாக நமக்கு வந்து ரேடியேஷன் போகுது. அதே நேரத்தில் நமக்கு ப்ளூடூத் ரேடியேஷன் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வைஃபைலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் நமக்கு வந்து மூளையை பாதிக்குது. அப்போ அதே நேரத்தில் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறதுனால ஹேபிட்டாக மாறுது. சோசியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு அடிமைப்படுத்துது, அடிமைத்தனத்துக்கு இழுக்குது, உடலியல் ரீதியாகவும் பாதிக்கப்படுது. அப்போ இந்த டீடாக்சிஃபிகேஷனுங்கிறது நச்சு நீக்கம்னு சொல்லுவாங்க, கழிவு நீக்கம் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி இதுலேருந்து நம்ம வந்து இதுலேருந்து விலகுறது அப்படிங்கிறது தான். இதுக்கு குறைச்சி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் காலையில் ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது செல்ஃபோனை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். நம்ம எப்போதும் காலையில் எழுந்திரிச்சோடனே உடனே ஃபோன் எடுக்கிறோம், அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம், அதுக்குள்ளே போயிடும். அப்போ நம்ம இதை ஒரு பழக்கமாக நம்ம ஏற்படுத்திக்கணும். காலையில் ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை அவாய்ட் பண்ணணும். செல்ஃபோன் மட்டும் இல்லை, அந்த காலையில் 30 நிமிஷத்துக்கு டிஜிட்டல் கருவிகள் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, சாப்பிடும்போது தூங்குறதுக்கு முன்னாடி இதோட யூசேஜை நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துடணும். இதெல்லாம் நம்மளால முடியும். சாப்பிடும்போது எதுக்கு அதை தள்ளி வச்சிடலாம். தூங்குறதுக்கு முன்னாடியும் இதை இப்போ நம்ம தூங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பண்ணிட்டோம்னா அந்த செல்போனை வச்சுட்டோம், வேற நம்ம டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. பாட்டு கேட்குறேன் அது எதுவுமே கூடாது, அப்படியே ஃப்ரீயாக விட்டு பழகணும். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குடும்ப நண்பர்கள் ஃபேமிலியோடு இருக்கும்போது கண்டிப்பாக செல்ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து நான் அந்த டீடாக்சிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு முறை தான். இதெல்லாம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து நம்ம விலகி, அதே நேரத்தில் அதை யூசேஜையும் கம்மி பண்ணி நம்ம வந்து இதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேவையானதுக்கு மட்டும் ஃபோன் பயன்படுத்தலாங்க. தேவையில்லாமல் வந்து எனி டைம் வந்து நமக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி ஃபோனை பார்க்குறது, அது மாதிரி இல்லாமல் தேவைக்கு யூஸ் பண்ணணும். சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த 3 தான் நிறைய பேர் அடிமைப்படுத்துது. அதில் நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட இந்த ஸ்க்ரோலிங் பார்த்தீங்கன்னா அதில் தான் அதிகமாக இருக்குது. நம்மளோட கவனம் ஃபுல்லாக அதிலே போயிடுது. நம்மளால கான்சென்ட்ரேஷன் சொல்லக்கூடிய எந்த ஒரு கவனமுமே இப்போ குறிப்பிட்ட காலங்களாக இல்லை. ஒரு இடத்துல நம்ம மைண்ட் இல்லை, அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் குறைஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணணும். தேவைப்பட்டுச்சுன்னா அதுலேருந்து விலகிக்கலாம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இந்த டைமில் தான் நான் யூடியூப் பார்ப்பேன், இந்த டைமில் தான் நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஒரு பெர் டேக்கு ஒரு 1/2 hour 1 hour நம்ம அதை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வந்து
அதை நம்ம ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு அலாட் பண்ணிக்கலாம். இந்த செல்போன் யூசேஜுக்கு பதிலாக இல்லைன்னா இந்த நம்ம டிஜிட்டல் கருவிகளுக்கு பதிலாக என்னால் வந்து பாட்டு கேட்காம இருக்க முடியல, இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக சில ஹேபிட்ஸை வளர்த்துக்கலாம். புக் ரீடிங் பண்ணலாம். இதெல்லாம் பழைய மெத்தட் தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை. அதுதான் மறுபடியும் இன்றைய கால சூழலுக்கு உகந்ததாக இருக்குது. புக் ரீடிங்கு, டான்ஸு, டிராயிங்கு, அதே நேரத்தில் பாட்டு பாடுறது, இந்த மாதிரி நம்ம வந்து பாதிப்பு இல்லாத இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் வந்து இந்த டிஜிட்டல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பழைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். பொதுவாக ஃபைனலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த செல்ஃபோனையோ இல்லை இந்த டிஜிட்டல் கருவிகளையோ பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான செயல்களை செஞ்சால் கூட ஒரு வகையாக அதில் பிரயோஜனம் இருக்கும். யூஸ்ஃபுல் இல்லாத நம்ம செயல்களை செஞ்சு நம்ம உடம்பையும் மனதையும் கெடுத்து ஆரோக்கியத்தையும் இழக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹேபிட்ஸ் ஃபார்மேஷன் நம்ம இயர்லியாகவே கற்றுக்கக்கூடியது, இன்க்ளூடிங் நானும் தான், எல்லாருமே. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரையும் இப்போ யூஸ் பண்ணி அதுக்கு அடிமையாக மாறிட்டாங்க. அதனால இது மாதிரி பண்ணி பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்புறது நல்லது. டீடாக்ஸ் பண்ணுறது அது பேர் தான், அதாவது நச்சு நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நம்ம முழுமையாக விலக முடியாது, ஆனால் குறைவாக அளவாக பயன்படுத்தி அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றி நம்ம வாழ்க்கையையும் நம்ம மேம்படுத்திக்கிறது சிறந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கருத்து. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்களில் சந்திப்போம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, யாருக்காவது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.